وما ذرأ لكم في الأرض مختلفا ألوانه إن في ذلك لآية لقوم يذكرون وهو الذي سخر البحر لتأكلوا منه لحما طريا وتستخرجوا منه حلية تلبسونها الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இந்த புனிதமிக்க ரமலானிலே தொடர்ந்து குழுமி வருகிறோம். இதில் ஈமானுடைய கிளைகளில் நம்பிக்கை சார்ந்த 6 விஷயங்களுக்கு பிறகு நம்முடைய நடவடிக்கைகளும் சரியாக இருக்க வேண்டும், அதுவும் ஈமானுடைய கிளை என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் நலம் நாடுதல் என்பதை ஈமானுடைய ஒரு கிளையாக சொன்னார்கள். இந்த பிறருடைய நலனை நாடுதல் என்பது விரிவான பல அம்சங்களை கொண்டது. அதுல நம்மிடத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது என்ற காரணத்திற்காக எப்படியெல்லாம் நம்ம பிறருடைய நலனை நாடலாம், எப்படியெல்லாம் நம்ம பிறருக்கு இடைஞ்சல் செஞ்சு கொண்டிருக்கிறோம், அதனால என்ன கேடு வரும் என்பதை 2 நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். அதே மாதிரியான பிறருக்கு செய்கிற கேடுகள்ல ஒண்ணு துருவி துருவி ஒருவரை பற்றி துருவி துருவி உளவு வேலை பார்க்கிறது, ஆய்வு செய்வது. இந்த துருவி துருவி உளவு வேலை பார்ப்பது ஒரு அரசாங்கத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. ஒரு இஸ்லாமிய அரசு இருக்குமையானால் அரசாங்கம் நாட்டில் என்ன நடக்குது, எவன் தப்பு பண்றான் என்ன தண்டிக்கிற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். குற்றவாளிகளை தண்டிச்சு ஆகணும். இந்த உளவு வேலை பார்ப்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல போர்க்களங்க நேரத்தில் உளவுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறாங்க. அஹ்ஸாப் போர்ல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவு வேலை பார்ப்பதற்கு ஆளை நியமிச்சிருக்கிறாங்க, அதை பாராட்டி இருக்கிறாங்க. அது ஒரு அரசுக்கு அது தேவையான ஒன்று. ஆனால் ஒரு தனி மனிதன் இன்னொரு மனிதனுடைய நடவடிக்கைகளை தெரிகிறதுனால இவன் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொருத்தனுடைய நடவடிக்கைகளை தெரிந்து கொள்வதனால அப்ப கூட தெரிஞ்சுக்கலாம். எப்ப தெரியலாம்னு கேட்டா, அதனால் நமக்கு ஒரு நன்மையோ அதை தெரிந்து கொண்டால் நமக்கு ஏற்படுற தீமையை தடுக்கவோ முடியும் சொன்னா அதையும் செய்யலாம். உளவு வேலை பார்க்கறது தப்பு கிடையாது. உளவு வேலை பார்த்து அடுத்தவருடைய தெரிந்து கொள்றதுனால நம்மளுக்கு அதுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும், அல்ல நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் இன்னொருவரை பற்றி துருவி துருவி அப்படி ஆளு நல்ல ஆள் தானா, கரெக்டான ஆள் தானான்னு இப்படியே பின்னாடி ஆளை விட்டு என்ன செய்யறான் போறான்னு விசாரிக்கலாம். உதாரணத்துக்காக வேண்டி நம்ம ஒரு நிறுவனம் நடத்துறோம், அதுல வேலை கேட்டு வந்திருக்கிறான். அவனை வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி அவனை கரெக்டா தெரிஞ்சாதான் நல்லது. அவன் ஒரு மாதிரியான கரெக்டான ஆளா இருந்து அவனை வேலைக்கு சேர்த்து இருக்கிற எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிட்டான்னு என்ன பண்றது? இது நம்ம பாதிக்கிற விஷயம். நம்முடைய கம்பெனியில நம்முடைய நிறுவனத்தில் ஒருவனுக்கு வேலை கொடுப்பதாக இருந்தால் அவனை பத்தி நம்ம முழுமையாக விசாரிக்கிறது, உளவு வேலை பார்க்கிறது, தெரிந்தவர்கள் மூலமா கேட்டுக்கொள்வது, இது அனுமதி இருக்கு. அனுமதி நமக்கு ஒரு நன்மை, நம்மளை பாதிக்கிற விஷயம். நம்மளை பாதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி ஒருவரை பற்றி நம்ம ஆய்வு செய்யறமே தவிர அவனுடைய குறையை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்றதுக்காக வேண்டி தம்பட்டு அடிக்கிறதுக்காக வேண்டி செய்யல. பொண்ணு கேட்டு வர்றாரு ஒருத்தர், அப்ப ஒண்ணு அவனை பத்தி உளவு வேலை பார்க்கலாம். ஏன்னா நீங்க பொண்ணு கொடுக்கணுமா இல்லையான்னு தீர்மானிக்கிறதுக்காக வேண்டி நீங்க வாட்டுக்கு விசாரிக்காம அவனுக்கு பொண்ணை கொடுத்து விட்டீங்கன்னா அப்புறமேல நம்ம கஷ்டப்பட வேண்டி வந்துடும். இவன் கரெக்டான ஆள் தானா, ஒழுக்கம் உள்ள வந்தானா, தண்ணி அடிப்பானா, நல்ல சம்பாத்தியம் இருக்குதா, பொண்ணை வச்சு ஒழுங்கா காப்பாத்துவானா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்டு வர்றான். அதுக்கு நம்ம விசாரிக்கலாம். ஒரு 10,000 ரூபாய் கலந்தாங்கன்னு கேட்கறான், பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தெரியுது, கொடுத்து விட தொங்க ஏழுமா திரும்பி வருமா, இதே வேலை இவனுக்கு தொழிலாகுது, இப்படி வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறானா, இதெல்லாம் நம்மை பாதிக்கிற விஷயங்கள். நம்மையோ நம்முடைய நிறுவனத்தையோ பாதிக்கிற விஷயம் ஏற்படும் என்று அஞ்சினால் இன்னொருவரை பற்றி உளவு வேலை பார்ப்பதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. ஏன்னா நம்மளை காத்துக்கொள்ளணும். கூ அம்புசக்கும் அகலிக்கும், உங்களையும் காத்துக்கொள்ளுங்கள், குடும்பத்தாரையும் காத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை காக்கிறதுக்கு போர் கூட செய்யலாங்கிறாங்க.
தன்னுடைய சொத்தை காக்கிறது, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். இது ஒரு போர் மாதிரி தான். ஆனால் நாம எதுக்கு உழவு வேலை பார்க்கறோம் தெரியுமா? நமக்கு சம்பந்தமே இருக்காது, அவன் என்ன செஞ்சாலும் நமக்கு ஒண்ணுமே இல்லை, அதை அறிந்து நமக்கு நடவடிக்கையும் எடுக்க இயலாது. சும்மா வாட்சி ஒருத்தனுக்கு பின்னாடி என்ன செய்யறது, எங்க போறாங்க எங்க போறான்னு பாரு, பார்த்து என்ன செய்ய போறீங்க, பொண்ணு கொடுக்க போறீங்களா, கம்பெனியில் வேலைக்கு சேர்க்க போறீங்களா, அல்ல ஏதாவது கடன் கொடுக்க போறீங்க, ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு அவனுக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லைன்னு சொன்னா, அது தெரிகிறதுனால உங்களுக்கு நன்மை இல்லைன்னு சொன்னா, துருவி துருவி விசாரிக்கிற இந்த சிஐடி வேலை பார்க்கிறது அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, 49வது சூராவுல 12வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி, வீண் அனுமானங்களில் பெரும்பாலானவற்றை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். இந்த அனுமானம் பண்றது இப்படிதான் இருப்பானோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, இந்த மாதிரி இந்த இருக்குமோ இருக்கு பாருங்க, இதுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால், இன்ன பாலல் லன் இஸ்முன், சில அனுமானங்கள் பாவமாக கூட அமைந்து விடுகிறது. இன்னொருத்தனை பத்தி நீங்க அவனை அடிக்கல உதைக்கல, அவனை பத்தி ஒரு தப்பான முடிவுக்கு வருவது என்பது அது பாவமாக கூட அமைந்து விடுகிறது. வலாத்த ஜஸ்ஸசு, துருவி துருவி பிறருடைய குறைகளை ஆய்வு செய்ய ஆராயாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த புறம் பேசாதீர்கள் என்று சொல்றான அந்த வசனத்திலேயே அதனுடைய ஒரு பகுதி இது. புறம் பேசாதீர்கள் என்று எந்த வசனத்தில் இருக்கிறதோ அதே வசனத்தில் தான் வீணான அனுமானங்கள், அடுத்தவரை பற்றி தப்பு எண்ணம் வைத்து விடாதீர்கள், அடுத்தவரை பற்றி புறம் பேசி அடுத்தவரை பற்றி துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கிறான். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹீஹுல் புகாரியில் 6066வது ஹதீஸ்ல பார்க்கலாம். ஈயாக்கும் வல்லன்ன, வீண் அனுமானங்கள், பிறரை பற்றி வீண் ஊகம் செய்வதை எச்சரிக்கிறேன். வெளிப்படையா ஒருத்தன் நல்ல மாதிரி இருக்க நல்ல வேண்டு போயிடணும். நமக்கு சம்பந்தம் வர்றான், பிள்ளையாசல் கொடுத்த வர்றான், தொழு வர்றான், உடனே இவன் தொழு வர்றான யாரா இருப்பான், எப்படிப்பட்டவனா இருப்பான், உண்மையில தொழுவுறானா, காசுக்கு தொழுவார், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் நம்மளால் பாதிப்பு வரும். பிள்ளையாச சாமான களவாண்டு போயிடுவான்ற ஒரு சந்தேகம் வந்த வேண்டாம் வாட்சி பண்ணலாம். பள்ளியாச சாமான திருடுறதுக்காக வந்திருப்பானோ அப்படின்னு ஒரு டவுட் வந்தால் அதுல ஒரு பொதுநலம் வந்துருது. அந்த மாதிரி இல்லாம வீண் எண்ணங்கள் கொள்ளாதீங்க. ஏன்னு கேட்டா இன்னல்லன்ன அக்தபுல் ஹதீஸ், இந்த வீண் எண்ணம், அனுமானங்கள், தப்பான அனுமானங்கள் கொள்வது இருக்கிறத அதுதான் மிகப்பெரிய பொய்யாகும். அது பொய் பேசுறது, பொய் பேசுறது ஒண்ணுதான், அடுத்த ஆளை பத்தி தப்பா நினைக்கிறது ஒண்ணுதான். ஆதாரம் இல்லாம, ஒரு ஆதாரம் இருக்காது, நம்மளா அவனை பத்தி ஒரு முடிவுக்கு வந்துடுது, இவ்வளவு கணக்கு பண்ணி இவ்வளவு எடுத்திருப்பாங்களா இருப்பான் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கு ப்ரூஃப் வேணும், ஆதாரங்கள் வேணும். ஆதாரம் இல்லாமல் செய்யாதீர்கள் சொல்லிட்டு வலாத்த ஜஸ்ஸசு, துருவி துருவிக்கிட்டு ஒருத்தனை ஆராயாதீங்க. துருவி துருவி ஆராய்வதற்கு மார்க்கத்தில் பெரிய தடை இருக்கிறது. அதாவது நம்ம பாதிக்காத இடங்கள்ல நம்மளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் மட்டும்தான் துருவுறதுக்கு அனுமதி இருக்கே தவிர, அது இல்லாத இந்த மாதிரி சேடி வேலை பார்க்கறது பிறர் நலனுக்கு கேடு. அது போக ஒரு குறை ஒருத்தன் இருக்குன்னு நீங்க தேடி கண்டுபிடிக்கிறீங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதா இருந்தா உங்கள்கிட்ட குறை இல்லாம இருக்கணும். அப்படி ஒருத்தன் உலகத்தில் உண்டுமா? என்ன தகுதியில நீங்க அடுத்த குறையை தேடுறீங்க? அவங்கிட்ட ஒரு குறை இருந்தா உங்கள்கிட்ட வேற ஒரு குறை இருக்கும். அதே குறை வேண்டாம் உங்கள்கிட்ட இல்லாம இருக்கலாம், அதே குறை வேண்டாம் உங்கள்கிட்ட இல்லாம இருக்கும். அவன் சினிமா பார்த்தா நீங்க தண்ணி அடிப்பீங்க, உதாரணத்துக்காக வேண்டி. அவன் தண்ணி அடிக்கிறத போய் துருவி துருவி பார்த்து நீ சினிமா கொட்டைக்கு போறீங்கல்ல, அப்புறம் அவன்கிட்ட ஒண்ணு இருந்தா உங்கள்கிட்ட ஒண்ணு இருக்கும். அதனால இது மலக்கா இருந்தா தான் நீ துருவி பார்க்க உனக்கு தகுதி இருக்குது. மனுஷனா இருக்கிற வரைக்கும் தகுதி கிடையாது. அப்ப ஒண்ணு அவன் துருவி பார்ப்பான், என்னமோ 100% 100% எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி. அப்படி இருக்கிறமா நம்ம குறை இல்லாத ஒருத்தன் கிடையாது உலகத்துல. குறையோ தப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தப்பு செய்யறமே தவிர, தப்பு இல்லாம நான் இந்த தப்பு செய்யாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொன்னா போய் சொல்றான். அது எவ்வளவு பெரிய மகான் பொருளை போத்திக்கிட்டு சொன்னாலும் பொய் அவன். அப்ப தப்பே செய்யாம ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி நீங்க நினைச்சாலும் தப்பு, அப்படி அவன் தன்னை தானே சொல்லி கொண்டாலும் தப்பு தான். அதனால துருவி பார்க்கும் பொழுது என்னமோ நீங்க அல்லாவாயிடுறீங்க. இப்ப என்னமோ உங்கள்ட்ட ஒரு தப்பு இல்லாத மாதிரியும், அப்படி மலக்கோள் மாதிரியும், அவன் தான் என்னமோ தப்பு செய்யற மாதிரியும் அந்த தன்மை வர வருதா? அதனால தார்மீக ரீதியா நமக்கு தகுதியும் இல்லை, அது நமக்கு தடையும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இந்த துருவி பார்த்தல் என்பது பிறர் நலனை கேடு விளைவிக்கும். அவனை பத்தின ஒரு தப்பான அபிப்பிராயத்தை அவனை தெரிஞ்சு என்ன ஆகும்னு பேசாம இருந்து நல்லா பழகிட்டா இருப்போம். தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா அப்புறம் அதனால ஒரு விலகல் ஏற்படும். அதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுக்கிறார்கள். இதுவும் ஈமானுடைய ஒரு கிளையில உள்ளது. அடுத்தவரை துருவி பார்க்க கூடாது. அது மாதிரி பிறர் நலத்தில் உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம நாக்கு இருக்கு பாருங்க,
இந்த நாக்கு ரொம்ப டேஞ்சரானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாக்குக்கு தான் ரொம்ப பயந்து இருக்கிறாங்க. யார் ஒருவன் தன்னுடைய தொடைகளுக்கு மத்தியில உள்ளதையும் தாடைக்கு மத்தியில உள்ளதையும் பேணி கொள்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்புங்கிறாங்க. நாக்கையும் சேர்த்து சொல்றாங்க. இப்ப நாக்குனாலதான் மனிதன் வந்து அதல பாதாளத்தில் விழுந்துடுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், சில நேரங்களில் மனிதன் வாய் திறந்து ஏதாவது பேசி விடுகிறான், அந்த பேச்சு அவனை வந்து நரகத்தினுடைய அதல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 6477வது ஹதீஸா இருக்கிறது. யார் ஒருவன் தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நான் பொறுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 6807வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நாக்கு கொண்டு என்ன செய்யறோம்? ரெண்டு தப்பு பண்றோம். முக்கியமா ஒருவனை திட்டுறோம், அநியாயத்துக்கு திட்டுறோம். எப்படி திட்டுறோம்? அதுக்கு அகராதிலாம் அதுக்கு இருக்காது, வார்த்தையெல்லாம் அப்படி வந்து வார்த்தைகளை போட்டு என்ன செய்யறது? திட்டுறது. அகராதிகளை பார்த்தா அதுக்கு அர்த்தம்லாம் இருக்காது. அந்த மாதிரியான அசிங்கமான வார்த்தைகளை பேசுறமே, இந்த அசிங்கமான வார்த்தைகளை, ஆபாசமான வார்த்தைகளை மற்றவர்கள் பேசிட்டு போறான். ஒரு முஸ்லிம் பேசலாமா? அல்லாஹ்வை நம்பக்கூடியவன், ஆகிரத்து நம்பிக்கை இருக்கக்கூடியவன், இந்த 6 அம்சங்களும் இதயத்தில் ஆழமா பதிஞ்சு இருக்கக்கூடியவன், பிறர் நலன நாளன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு அடுத்தவர்களை பற்றி வந்து அசிங்கமாக பேசுகிறான். இந்த அசிங்கமாக பேசுவதற்கு வந்து கடுமையான கெட்ட வார்த்தைகளை சொல்வதற்கு ஒரே ஒருத்தனுக்கு தான் அனுமதியே இருக்கு மார்க்கத்தில். அறவே தடை செய்யப்பட்டது இல்ல. ஒரே ஒருத்தனுக்கு என்ன இருக்குது? அனுமதி இருக்குது. ஏமாண்டு கேட்டா அவன் பாதிக்கப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு தானே அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் ஏதாவது சொல்லிவிடுறான் பாருங்க, அதை வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான்? கண்டுக்கிற மாட்டான். அது ஒண்ணுக்கு மட்டும். நம்ம அப்படியெல்லாம் பாதிக்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன செய்யறது? வாயில வந்தெல்லாம் விட்டு அடிக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸு, கெட்ட வார்த்தைகளை வெளிப்படையாக பேசுவதை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். கெட்ட வார்த்தைகளை மனசுல வந்து அமைக்கிட்டா அல்லாஹ் அதை பத்தி கண்டிக்க மாட்டான். வெளியில வாயை விட்டுட்டேன்னா அல்லாஹ்க்கு பிடிக்காது. மனசுல சில வார்த்தைகள் வரும், அப்படி மென்றணும், அதுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். சில நேரத்தில் சில வார்த்தைகள்லாம் வரும், நம்மள அறியாம அப்படியே பல்ல கட்டிச்சுக்கிட்டு முழுங்கிட்டோம்னு சொன்னா அதுக்கு குற்றம் கிடையாது. வெளிப்படையாக கெட்ட வார்த்தைகள் பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இல்லா மங்குலிம, அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர. அநீதியில வந்து 60 நாள் வெட்டிவிட்டான். அப்ப நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டு சொல்ல மாட்டோம். வாயில் என்ன வார்த்தை வந்தாலும் தப்பு இல்லை, அது பிளான் பண்ணி சொல்லாதனால. அது வந்து இவன் கோபத்துல பாதிக்கப்பட்டான், என்ன செய்வான்? அவன் அடி வாங்கி இருக்கிறான், அவ்வளவு மிதி மிதிக்கிறாங்க, அவனால 2-4 வார்த்தை சொல்ல முடியும், தொலைஞ்சிட்டு போறான்ட்டு அல்லாஹ் சொல்றான். அந்த விதிவிலக்கு நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றது எதுக்குன்னு கேட்டா இவனுக்கு உத்தரவு போட்டாலும் சொல்லத்தான் போறான். ஏன்னா பிளான் பண்ணி செய்யறவனுக்கு தான் சட்டம் போடலாம். உணர்ச்சி வசப்பட்டு அவன் அந்த பாதிச்சோட வாயில தான் வரும். எது அவன் ஸ்டாக் வச்சிருக்கான இதயத்துல அந்த வார்த்தைகள்ல ரொம்ப அசிங்கமான வார்த்தை தான் தூக்கி எடுத்து போடுவான். அப்ப வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸு, கெட்ட வார்த்தைகளை வெளிப்படையாக பேசுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இல்லாமல் உலிம, அநீதி இழைக்கப்பட்டவனை தவிரன்னு சொல்லிட்டு இந்த கெட்ட வார்த்தை பேசுற ஆட்களுக்காக வேண்டி அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், கானல்லாஹு சமியன் அலீமா, அல்லாஹ்வும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கான்ப்பா. முதல்ல இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க கெட்ட வார்த்தை பேசும்போது ஒருத்தர் திட்டுறீங்க, உங்க வாத்தியார் வந்து வாய முடிக்கிறீங்க, இந்த வார்த்தை அவர் கேட்க கூடாது அப்படி நினைக்கிறீங்கல்ல. வாத்தியார் இப்படி வர்றாருன்னு சொன்னா, உஸ்தாத் வர்றாரு, வாத்தியார் வர்றாரு, ப்ரொஃபசர் வர்றாரு, நம்ம படிச்சு கொடுத்தவர் அவர் காலம் அப்படி நினைக்கிறீங்க. அல்லது வந்து ஒரு உங்க அத்தா வந்துட்டு இருப்பாரு, நீங்க ஒருத்தனோட திட்டிட்டு இருப்பீங்க கண்ணா பின்னாண்டு, அப்ப உங்க அத்தா வர்றாரு, வாப்பா வர்றாரு, வாய முடிக்கிறீங்க, இதை சொல்லும்போது வாப்பா கேட்க கூடாது. அப்ப வாப்பா காதுல உழுவுறதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க. அல்லாஹ் காதுல உழுவலாமா? அல்லாஹ் உழுவுமே. நீ திட்டினா நான் கேட்டுட்டு இருக்கேங்கிறான் அல்லாஹ். அப்ப நம்ம திட்டுமா என்ன செய்யணும்? இதை வந்து வாப்பாக்கு முன்னாடி திட்டுவோமா, உம்மாக்கு முன்னாடி திட்டுவோமா, உஸ்தாதுக்கு முன்னாடி திட்டுவோமா, வாத்தியாருக்கு முன்னாடி திட்டுவோமா, ஒரு சமுதாய தலைவருக்கு முன்னாடி திட்டுவோமா? அப்ப அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கிறானே, நீ எந்த திட்டு திட்டினாலும் நான் கேட்டுட்டு இருக்கேங்கிறானே. அப்ப நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாதிக்கப்பட்டவனை மட்டும் அப்படி தனியா ஒதுக்கி வச்சுட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த பாதிக்கப்பட்டவன் பத்வா செஞ்சா கூட அது குற்றம் இல்லை. ஏன்னு கேட்டா அது வந்து அல்லாஹ் விரும்பப்படுறதுன்னு சொல்றாங்க. இத்தகி தாவத்தல் முதலும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு மத்தியில ஒரு திரையே கிடையாதுங்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தன் அநியாயத்துக்கு ஆளாயிட்டானா நாசமா போடா, உருப்படாம போடா, நீ நஷ்டமா போயிடணும், ஒன்னு விளங்க கூடாதுன்னு என்ன வேணாலும் சொல்லுவான். அவனுக்கு அந்த ரைட் இருக்குது. அது ரைட் இருக்கிறது மட்டும் இல்ல, அப்படி சொல்லிட்டு அதை எல்லாம் ஏத்துக்குவாங்க. அநியாயம் நீ இழைக்காம பாத்துக்கணும், அந்த வார்த்தை வராம நீ நடந்திருக்கணுமே தவிர மிதிக்கிறது மிதிச்சு விட்டு அவன் அந்த வார்த்தையை சொல்றாங்கிறதுக்காக நீ கோவப்பட்ட வேலை இல்லை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீ பயந்து கொள். ஏனென்றால் அவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் திரை கிடையாது, நேரா போயிடும். யா அல்லாஹ் இவன் நாசமாக்குன்னா நாசமாயிரும். ஒரு அளவுக்கு மேல அநியாயம் பண்ணி நம்மளுக்கு கேட்க முடியல, அரசாங்கத்துக்கு போக முடியல, போலீஸும் கேட்க மாட்டேங்கிறான், எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்காங்க. யா அல்லாஹ் நீராச்சும் கேட்க மாட்டியா அல்லாஹ், அவ்வளவுதான் அல்லாஹ் கேட்டுருவான். அப்ப அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். அவனுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு மார்க்கத்துல. நம்ம என்ன அநியாயம், ஒரு அநியாயம் இல்லை. டீ கடையில் சின்ன ஒரு தகராறு வரும், அதுல தானங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் வந்துகிட்டு அம்மாவை இழுக்கிறது, ஆத்தாவை இழுக்கிறது, குடும்ப பாரம்பரியத்தை இழுக்கிறது, அவனுடைய என்னென்னமோ ஒரு எல்லாம் அதெல்லாம் சொல்லவே முடியாது, மேடையில பேச முடியாது. அந்த மாதிரி எல்லாம் பேசுறமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை போட்டு திட்டுவது பெரும் பாவம், கொல்லுவது குஃப்ரு இறை நிராகரிப்பு. கொலை செஞ்சா குஃப்ராய் போயிடுது, அதுதான் நிரந்தர ரகம். கொலை செஞ்சிட்டான்னு சொன்னா குஃப்ராய் போயிடுது. அதே நேரத்தில் திட்டான்னு சொன்னா பாவமாகி விடுகிறது. திட்டுவதே பாவம்ங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது சஹீஹுல் புகாரியில 48வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த அசிங்கமான பேச்சுக்கள், வார்த்தைகள், திட்டுறது, ஏசுறது, இதுகள் எல்லாம் மூமினுக்கு கூடாது. இன்னும் சொல்ல போனா அந்த புனிதமிக்க ரமலான்ல அந்த இப்படிலாம் மனுஷனுக்கு வருங்கிறதுனாலதான் ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுக்க சொல்றாங்க. என்ன ட்ரைனிங்? நீங்கள் நோன்பு வைத்திருக்கும் பொழுது யாராவது உங்களோட சண்டைக்கு வந்தால் அல்லது திட்டினால் சொல் யகுல் இன்னி சாயிமுன், நான் நோன்பாளின்னு சொல்லிருங்க. அதை நீங்க பதில் சொல்லலைங்கிறதுனால பிரச்சனை இல்லை, நோன்பு தலையில போட்டு விட்டு வாய மூடிக்க. இந்த ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்துன்னு வைங்க, ஒரு 11 மாசத்துக்கு இதே பழக்க முடியாது நம்மள்ட்ட. நோம்பலையும் பதில் சொல்லி தானே இருக்கிறோம். நோன்பு வச்சுட்டு இருக்கும்போது திட்டினாண்டா பதில் சொல்லாம இருக்கிறோம். அப்ப நோன்பை காரணம் காட்டிக்கிட்டு நீ திட்டிடாதப்பா, மறுமொழி சொல்லாத என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் பிறர் நலனை பாதிக்கிற காரியங்கள். ஈமான் இருக்குமையானால், ஈமானுடைய பிறர் நலம் நாடுதல் என்ற கிளை நம்மிடத்தில் படர்ந்து இருக்குமையானால், பிறரை பற்றி ஏசுறது, திட்டுறது, புறம் பேசுறது, நேருக்கு நேரம் பேசுறது, இந்த மாதிரியான காரியங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யணும், முழுமையாக விலகி கொள்ள வேண்டும். அடுத்தது பிறர் நலனை பாதிக்கிற இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டா, இது ஆண்கள்கிட்ட குறைவாகவும் பெண்கள்கிட்ட அதிகமாகவும் இருக்கக்கூடிய காரியங்கள். என்ன காரியம் கேட்டா, அவதூறு சொல்வது. அதாவது புறம் பேசுறது அல்ல, அவதூறு சொல்வதற்கு பாருங்க, இது ரொம்ப ஒரு சாதாரணமாச்சு. அவதூறு என்பது ஒன்னு கற்பு ஒழுக்கத்தின் மீது சொல்ற அவதூறு, இன்னொன்னு வேற வேற செய்யாத தப்புகளை ஒருத்தன் மீது சுமத்துற பழி. ஒன்னு கதுபுன்னு சொல்லுவாங்க அரபில, இன்னொன்னு புகுத்தான்னு சொல்லுவாங்க. கதுபுன்னு சொன்னா கற்பு சம்பந்தமான அவதூறு, ஒரு தனி செக்ஷன். அது கற்பு சாராத ரூபாய் வேண்டாம், திருடிட்டான், இப்படி சொல்ற அவதூறு. இதுவும் ஒரு மனிதனுடைய மானத்தை பாதிக்கும். அப்ப ஒழுக்கம் கட்டவன் என்ற இந்த தவறான நடத்தை விபச்சாரம். விபச்சாரம் செய்து விட்டதாக ஒரு ஆண் மீதோ பெண் மீதோ பழி சுமத்துறத அது கதுப்பு என்று சொல்லுவாங்க அரபில. தமிழ்ல ரெண்டையும் அவதூறுன்னு சொல்லிட்டு இருக்கான். தமிழ்ல அதுக்காக நான் பிரிக்கிறேன். தமிழ்ல என்னன்னு கேட்டா, ரூபாயை திருடிட்டான்னு சொன்னா அதுக்கு அவதூறு தான். ஏன்டா அவதூறா பேசுறேன், அவன் அந்த பொம்பளை கூட்டிட்டு ஓடி போயிட்டான், அதையும் அவதூறுன்னு சொல்லுவோம். ரெண்டுமே அவதூறாக எடுத்துக்கொள்றோம். இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, இந்த அவதூறுக்கு சொல்லையும் பிரிக்குது, தண்டனையை கூட பிரிக்குது. எப்படி பிரிக்குது? ஒருவன் ஒரு கற்பு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி விட்டானையானால் ஆதாரம் இல்லாம, அவர்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா 80 கசையடிங்குது. ரூபா திருடிட்டான், காசை களவான்ட்டான், இதெல்லாம் சின்ன விஷயங்கள். அதோட ஒப்பிடும் பொழுது இதுக்கெல்லாம் உங்களுக்கு 80 கசையடி இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு ஆள் இந்த பொம்புல அவனோட ஓடி போயிட்டா, இந்த ஆம்பளை அவளை வச்சுக்கிட்டு இருக்கிறான், இதெல்லாம் ரொம்ப சாதாரண பெண்கள்கிட்ட. இந்த வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு பேன் பாக்குறேன்னு சொல்லிட்டு பேசுறதுலாம் இதான். பேசுறதுலாம் என்ன பேச்சு, உருப்படியா வேற ஒண்ணும் கிடையாது. பொம்பளைகளுக்கு இந்த பேச்சுல ரொம்ப, எந்த பொம்பளையாவது பத்தி இப்படி பேசுறதுல இன்னமும் இன்பம் காண்றாங்க. ஆனா இது இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா அது பயங்கரமான குற்றம், அல்லாட்டையும் பயங்கரமான குற்றம். இந்த ஒரு ஒழுக்க விஷயத்துல அப்படிலாம் சொல்வதற்கு இஸ்லாத்துல 4 எவிடன்ஸ் இருக்கணும். ஒரே ஒரு ஆள் சொன்னா கூட நீங்க சொல்லிட முடியாது. நான் என் கண்ணால பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்றாரு, இந்த பொம்பளையும் இந்த ஆம்பளையும் ஒன்னா போனதை நான் என் கண்ணால பார்த்தேன் ஒருத்தர் சொல்றாரு, பத்தாது. அப்போ நீங்க அதை கேட்டுட்டு பேசுனீங்கன்னா நீங்க தண்டனைக்கு உள்ளாது. இந்த விஷயத்துக்கு மாத்திரம் எத்தனை வேணும், மற்றதுக்கெல்லாம் 2 சாட்சி தான். இந்த விஷயத்துக்கு மாத்திரம் அல்ல, ஏன்னா தண்டனை மரண தண்டனை கொடுக்கிறோம். விபச்சாரத்திற்கு இஸ்லாம் கொடுக்கிற தண்டனை மரண தண்டனை. அப்ப மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க பழி சுமத்தி சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்கு 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலத்துல ஒரு அவதூறு, அது அவங்க குடும்பத்தின் மீது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியின் மீது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு அவதூறு கிளப்புறாங்க. இந்த அவதூறு எப்படி வருது? அவர்கள் அவதூறு கிளப்புறதுக்குரியவர்கள் இல்லை. அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பிரயாணத்தில் போகும்போது மனைவியரை கூட்டிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு மனைவியை யுத்தத்துக்கு போனாலும் சரி அழைத்து செல்வார்கள். அழைத்து செல்லும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒட்டகத்தில் வைத்து அழைத்து செல்வாங்க. அந்த ஒட்டகத்தில் பெண்கள் போவதற்காக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அது ஒரு வீடு மாதிரியே பாக்ஸ் மாதிரி செஞ்சிருப்பாங்க. மேலே கூட ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே வச்சிருவாங்க. வெயிலும் படாது, மழை பட்டாலும் ஒன்றும் செய்யாது, வெயிலும் அடிக்காது. அது பெண்களுக்கு வந்து கொஞ்சம் சுகமா போட்டுமேங்கிறதுக்காக வேண்டி ஒட்டகத்தினுடைய முதுகுல தூக்கி வைக்கிற மாதிரி அப்படி வளைவு பண்ணி மேலே பிளாட் போட்டு அப்படியே மேலே குளிச்ச மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து ஒட்டக தொட்டின்னு சொல்லுவாங்க அரபில. அதை வந்து நம்ம ஒரு கூடார மாதிரி ஏறக்குறைய இருக்கும், சின்ன ரூம் மாதிரி இருக்கணும் வைங்களா, 5 ரூம் சைஸுக்கு என்ன செய்யும் அது இருக்கும். அது தூக்கி ஒட்டகத்து முதல்ல வச்சிருவாங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு போகும்போது ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, இடையில இலைப்பாடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆயிஷா என்ன செய்யறாங்க, பாத்ரூம் போய் மலை ஜலம் கழிக்கிறது அங்க கக்கூசலாம் இருக்காது, திறந்த வழி தானே, எல்லாம் வந்து பிரயாணத்தில் போயிட்டு வந்து பொது இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அப்ப இயற்கை தேவைக்கு வேண்டிய வெளியே போயிட்டாங்க. வெளியே போன உடனே இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அது பெட்டி மேல வச்சு ஓடிட்டு வந்துட்டாங்க. ஆயிஷா இருக்காங்கன்னு சொல்லி உள்ள பார்க்கல. ஆயிஷா இருந்த அந்த ஒட்டகத்தை பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதை தூக்கி ஒட்டகத்துல வச்சுட்டு அவர் வாட்டுக்கு வண்டி வந்துகிட்டே இருக்கு. ஆயிஷா விட்டு வந்துட்டாங்க. போன ஆயிஷா திரும்பி வந்து பாக்குறாங்க, எல்லாம் கிளம்பி இருக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எந்த பிரயாணம் போனாலும் ஒரு ஆளை பின்னாடி வர சொல்லிட்டு வருவாங்க. அவர் வந்து ஒரு நாள் லேட்டா வந்துகிட்டே இருப்பாரு. ஏன்னா எதிரிகள் வர்றாங்களா, பொருள்கள் ஏதாவது விட்டுட்டு போயிட்டாங்களான்னு சொல்லி பின்னாடி ஒரு ஆள், நாம 24 மணி பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங்ல பின்னாடி ஒரு ஆளை வர வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சஃப்வான்ங்கிற அந்த சஹாபி வர்றாரு. ஆயிஷா நிக்கிறாங்க, இங்க நிக்கிறாங்க. என்னமா அவங்க ஒட்டகத்தில் ஏற்றி வச்சு அவர் வேகமா கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன செய்யறாரு, அவங்களும் போய் தேடுறாங்க. அந்த இடத்துல போய் சேர்ந்துடுறாங்க, ஒரு சின்ன இடைவெளியில போய் ஒப்படைச்சிடுறாங்க. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகும்போது கூட முனாஃபிக்கெல்லாம் வருவாங்க, முஸ்லீம் வேஷத்தில் இருக்கிற சந்தர்ப்பவாதிகள் அங்க இருந்தாங்க. அவங்க மதீனாவுக்கு வந்தவன என்ன செஞ்சான், உடனே அந்த சஃப்வான்ங்கிற சஹாபியோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சம்பந்தப்படுத்தி மதீனா முழுசும் வதந்திகளை பரப்பிட்டான். இந்த வதந்தி எப்படின்னா, சஹாபாக்கள் வாயிலையெல்லாம், சாதாரண சஹாபி இல்ல, பெரிய பெரிய சஹாபிகள் வாயிலையெல்லாம் இந்த வதந்திகள் அப்படியே பரவிக்கிட்டே போகுது. ஒருத்தர் அப்படி போயிட்டே இருக்கு. இது வந்து அந்த காலத்திலையும் சரி எந்த காலத்திலையும் இது ஒரு லட்டு மாதிரி இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி பேசுறதுல பெரிய ஒரு மனிதனுக்கு ஒரு இன்பம் கிடைக்கக்கூடியதா இருக்கு. அடுத்த ஆளை பத்தி பேசுறதுல பெரிய பாவம், அல்லாட்ட பெரிய குற்றம், அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா மனுஷன். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அது மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. மிஸ்தக் சஹாபி அவர் பேசுறாரு, நிறைய ஆட்கள் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேசி இப்படியே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனசங்கடம் அப்படி வரதானே செய்யும். மனைவியின் மீது பழி சுமத்தி விட்டால் கணவருக்கு பெரிய வெளி உலகத்தில் தலை காட்ட முடியாது. அந்த மாதிரியான ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. 50 நாள் டெய் பெண்டிங்ல அப்படி பரவிட்டே இருக்கு. அல்லாஹ்ட்ட ஒரு வகையும் வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நாள் இப்படி ஒதுங்கிட்டாங்க. அல்லாஹ்ட்ட தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீ இரு, உங்க வாப்பா வீட்டுல போய் இரு என்று சொல்லிட்டாங்க. இது என்ன மணி ஒரு நான் இந்த முடிவுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறகு அல்லாஹ் வந்து இது சம்பந்தமா சூரத்து நூர் என்று ஒரு அத்தியாயம், அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இது சம்பந்தமான நிறைய செய்திகள் எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, வல்லதீன யர்மூனல் முஹ்சனாத், கற்பொழுக்கத்தோடு இருக்கிற பெண்கள் மீது யார் பழி சுமத்துகிறார்களோ, சும்மலம் யதூபி அர்பாத்தி சுஹதா, பிறகு 4 சாட்சிகளை கொண்டு வராமல் இருக்கிறார்களோ, ஃபஜ்லிதுஹும் 80 ஜல்தா, அவர்களுக்கு 80 கசையடி கொடுங்கள். ஆம்புல சொன்னாலும் சரி பொம்புல சொன்னாலும் சரி, இந்த அல்லாஹ்க்கு எவ்வளவு பெரிய கோபம் வந்தா இவ்வளவு தண்டனை கொடுப்பான். ஒரு பெண்ணு கற்போட இருக்கிற ஒரு பெண் மீது நீங்கள் வந்து பழி சுமத்துனீங்க என்று சொன்னா 4 எவிடன்ஸை கொண்டாந்து நிப்பாட்டணும். நேரடியா பார்த்தேன், ஐ விட்னஸ் கொண்டாந்து நிப்பாட்டணும். கண்ணால் பார்த்த 4 சாட்சிகள் அப்படி கொண்டு வரல என்று சொன்னா ஃபஜ்லிதுஹும் 80 ஜல்தா, 80 கசையடிகளை அவர்களுக்கு வழங்குங்கள். வலா, அதை விட்டு அல்லாஹ் சொல்லல, வலா தக்பலுலஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒரு காலம் அவர்களுடைய சாட்சியத்தை அப்புறம் ஏற்றுக்கொள்ளவே கூடாதான். இந்த 80 கசையடி ஒருத்தன் வாங்கிட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் அவன் எது சம்பந்தமா சாட்சி சொன்னாலும் ஏத்துக்க கூடாது. நான் பெற பார்த்தேன் கிடையாது, ஓடுறான், இந்த அவன் திருடுனா ஓடு, உனக்கு கணக்கே கிடையாது. இந்த மாதிரி காலத்துக்கு ஏத்துக்க கூடாதுங்கிறான்ல. 80 அத்தியையும் கொடுத்துவிட்டு ஒரு காலம் அவர்களுடைய சாட்சியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கோபப்படுறான்னு சொன்னா இது எவ்வளவு பயங்கரமான குற்றமா அல்லாஹ் எடுத்திருக்கான்னு பாருங்க. விபச்சாரத்துக்கு 100 கசையடி கொடுக்க சொல்றவன் பழி சுமத்துறதுக்கு 80 கொடுக்க சொல்றான். சவுக்கடி ஆம்பளை பொம்பளைக்கு எல்லாம் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த வசனம் இறங்கின பிறகு பெரிய பெரிய சஹாபி ஆண்களும் சஹாபி பெண்களும் 80 கசையடி வாங்கினாங்க இந்த சட்டத்தின்படி. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நூர்ல அதே சூறாவுல தான் 15 16வது வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது தலக்கவுனஹு பி அல்சினத்திக்கும் வ தகூலூன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன். நீங்கள் உங்கள் நாவுகளால் அதை ஒருவர் பின் ஒருவராக கடத்தி கொண்டே இருந்தீர்கள். இந்த செய்தி அவதூறா என்ன செஞ்சீங்க? இவர் அவற்றை போடுறது, அவர் அவற்றை போடுறது, அவர் அவற்றை போடுறது, நாவு மூலமாக கடத்தி கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு எது பற்றிய ஞானம் இல்லையோ அதை பற்றி நீங்கள் உங்கள் வாய்களால் பேசிக் கொண்டிருந்தீர்கள். இப்ப அதனால பாத்தியா அல்லாஹ் கேட்கிறான், தக்கூலுன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன். உங்களுக்கு இல்மு இல்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் உங்கள் வாய்களால் பேசிக் கொண்டிருந்தீர்கள். வ தஹ்சபூனஹு ஹய்யினா, இது சின்ன விஷயம் என்று நீங்கள் கருதினீர்கள். வஹுவ இன்தல்லாஹி அலீம், ஆனால் அதுவோ அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான விஷயமாக இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்றதுனால என்ன வரப்போ சொல்லுதானே, பேச்சு தானே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எதிர்காலம் இந்த மாதிரி சொல்லி விட்டுட்டேன்னு சொன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்லி விட்டு புருஷன் தலாக்கு விடுறான். இன்னைக்கு 90% தலாக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பெண்கள் விவாகரத்து செய்யப்படுவதில் 90% காரணம் என்ன? இந்த மாதிரி சக பெண்களால் பெரும்பாலும் அந்த பெண் மீது சுமத்தப்படுகிற வீண் பழிகள் தான் காரணம். அந்த கரெக்டா ஃபிட் பண்ணி விட்டுருவாங்க புருஷன் மேல, புருஷன் போய். அப்ப இந்த மாதிரி யாரெல்லாம் செய்றீங்க, நீங்க சின்ன நினைக்கிறீங்க. அல்லாஹ்விடத்தில் அது பயங்கரமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலவுலா இது சமயத்துமூஹு, இதை நீங்கள் செவிமடுத்த பொழுது குல்தும் சொல்லி இருக்க கூடாதா? இது காதுல விழுந்துச்சுல, என்ன சொல்லியிருக்கானு? மா யகூனுலனா அன்னதகல்லம் பிஹாதா, அம்மாடி இத பேசுறது எங்களுக்கு தகாது. சுப்ஹானக யா அல்லாஹ், நீ தூய்மையானவன். ஹாதா புஹ்தானுன் அலீம், இது மகத்தான அவதூறு என்று நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா? 4 சாட்சி இல்லாமல் எப்ப பேசப்படுகிறதோ அப்ப இது மகத்தான அவதூறு என்று 4 சாட்சின்னா எப்படி 4 சாட்சி தெரியுமா? நான் உங்கள்ட்ட சொல்றேன் 1 1 2, நீங்க அவர்கிட்ட சொல்றீங்க 2 1 3, நான் மட்டும் உன்னை பார்த்துருக்கேன்னு வச்சுக்கிறோங்க. அவர் அதெல்லாம் 4 பேர் பார்க்கணும். 4 பேர் சாட்சினா என்ன இருக்கணும்? 4 பேருமே அந்த தப்பு நடந்துச்சுன்னு சொன்னா கண்ணால பார்த்திருக்கணும். 4 சாட்சி நினைச்ச கூடாது. நானே ஒருத்தர் சொல்லி அவர் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லி 4 பேர் வந்துடக்கூடாது. 4 பேர் சொன்னா பத்தாது. 4 பேர் எப்படி இருக்கணும்? நான் பார்த்தேன்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப சுப்ஹானக ஹாதா, ஒரு ஆள் தான் இதை பரப்பி விடுறான். மதீனா முழுச்சும் பரவுனது எங்கேயாவது பார்த்துட்டு போனீங்கன்னா யாரு பரப்புனான்னு கேட்டா ஒருத்தன் தான். எத்தனை விஷயங்களை நீ டெஸ்டுக்காக வேண்டி ஒரு சும்மாச்சும் ஒரு வளர்ந்தி கிளப்பி விட்டு பாருங்களேன், லேசா நம்மளுக்கு திருப்பி வரும் 10 மடங்கு பெருசாகி. நம்மகிட்ட அதை சொல்லுவாங்க, நம்ம தான் கிளப்பி விட்டுருப்போம். நம்மகிட்ட என்ன செய்வான், நினைச்சாமல அப்படிமா. கடைசியில பார்த்தா உனக்கு யார் சொன்னா உனக்கு யார் சொன்னா கடைசியில் நம்மகிட்ட இருந்து போயிருக்குது. கடைசியில் என்ன நம்மளே கொளுத்தி போட்டது நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டு எதிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி பாக்குற வளர்ந்திகள் அப்படி வேகமா பரவும். அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் இது மாதிரி கேட்டீங்கல்ல என்ன சொல்லணும்? சுப்ஹானக அல்லாஹ், நீ தூய்மையானவன், இது பயங்கர அவதூறு அல்ல, நான் இதை காதால கேட்க மாட்டேன்லான்றணும். இப்படி ஒருத்தன் என்ன இதுக்கு சொல்றது காரணமே, கேட்கிறவன் காதை கொடுக்கறதுனால தானங்க சொல்றான். உன்கிட்ட ஒருத்தன் சொல்ல வந்தானே இதே என்கிட்ட சொல்ற அறிவு கட்டவன் கேட்கணுமா இல்லையா? என்கிட்ட இதை சொல்ற, நான் இதை கேட்க தயாரா இல்லை, அரசாங்கத்தில் போய் சொல்லு போ. என்கிட்ட சொல்ற, அவன் எங்க போனா என்ன, இவன் எங்க போனா உனக்கு என்ன வேலை, இது கேட்கணும். இதெல்லாம் ஒரு சமுதாயத்தில் இப்ப கெட்ட விளைவுகளை யாரை பத்தியும் சொல்லலாம். இது மாதிரி நல்லவர்களை பத்தி தான், கெட்டவங்களை தான் சொல்லணும் இல்ல, யாரை பத்தி வேண்டுமானாலும் இது மாதிரி பரப்பி விட்டுற முடியும். ரொம்ப கவனமா இருக்கணும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 24 அதே சூறாவுடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத், ஒரு அப்பா வெகுளிகளாக, காஃபிலாத்னா வெகுளிகள், வெகுளிகளாக உள்ள கற்புள்ள பெண்கள் மீது யார் பழி சுமத்துகிறார்களோ லுஇனு ஃபித் துன்யா வல் ஆখিরা, அவர்கள் துன்யாவிலும் சபிக்கப்படுகிறார்கள், ஆகிரத்திலும் சபிக்கப்படுகிறார்கள். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு மகத்தான ஒரு வேதனையும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்னு கேட்டா, பிறர் மீது இந்த கற்பு சம்பந்தமா பேசுறதுல வாய முடியணும். தகுந்த விட்னஸ் இருந்தா தான் பேசணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும். சும்மா வாயில வந்ததெல்லாம் பேசணும்னு சொன்னா அதுக்கு பயங்கரமான ஒரு குற்றமாக அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். துன்யாவுலையும் சாபம், ஆகிரத்திலையும் சாபம், மறுமையில தண்டனை, இதெல்லாம் இருக்கிறது என்பதை குறிப்பாக இந்த விஷயத்தில் பெண்கள் தாய்மார்கள் ரொம்ப கவனமா வாய மூடிடணும். இதை பேசி நமக்கு என்ன ஆக போகுது, நீங்க நம்ம பேசுறோம், நம்மளை பத்தி நாளைக்கு இன்னொருத்தி பேசுவா, இது தேவையா இது என்று உணர்ந்து என்ன செய்யணும், அடுத்த ஆட்களை பத்தி இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசுவதிலிருந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சேலை உடுத்திக்கிட்டு ஒருத்தி போக முடியாதுங்க. வேற எவனையும் பார்க்க கிளம்பிட்டா பொம்பளைகளுக்குண்டே வருங்க இந்த வார்த்தை. நம்ம ஆம்பளை அப்படி போனான்னு வைங்களேன், ரொம்ப நம்ம சாதாரணமா கிண்டல் பண்ணுவோம், என்ன ரொம்ப ரொம்ப மினுக்கிறீங்க என்ன செய்தி, இதோட நிறுத்திக்கிறோம்.
அவன் வந்து எவ்வளவு பார்க்க போறான்னு சொல்ல மாட்டோம். பொம்பளைகளுக்கு மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க. பொம்பளையில மட்டும்தான் ஒருத்தி நகை போட்டாலும் அதை பத்தி எவனையோ பார்க்க போறான், ஒரு லிப்ஸ்டிக் அடிச்சாலும் எவனையோ, எதை எடுத்தாலும் எவனையோன்னு சேர்க்காம பேச இயலாது. இது ஏன் உங்களுக்கு இந்த வேலை? நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா பொம்பளைகிட்ட மட்டும்தான் இது இருக்குது. ஆம்பளைட்டு இது ரொம்ப ரொம்ப கம்மி, 10% கூட இருக்காது இந்த மாதிரி பழி சொல்வது. அதனால பெண்கள் வந்து இந்த மாதிரி, அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நான் பார்த்தேன்டாங்களே நரகத்துல என்ன கொல்றான், ஆம்பளையாச்சும் கொலை பண்றான், பொம்பளை கொலை பண்றாளா, 1 2 இருக்கும் 1000ல் 1. இப்படி எல்லாம் பெரிய பெரிய பாவஞ்செல்லாம் கிட்டு இருக்கும் போது நரகத்தில் அதான் கூட கிடக்குது. என்ன காரணம்? இதான் அடுத்த ஆள் அம்சம் திங்கிறது, புறம் பேசுறது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துக்ஸிர்னல்லான சாபம் போடுற அடுத்தவனை பத்தி பேசுறதே உங்களுக்கு ஜாஸ்தியா போச்சு. அடுத்த இதான் சொல்றாங்க. அதனால இதை வந்து கவனமா வைத்துக் கொள்ள வேண்டும். இது வந்து கற்பு சம்பந்தமான அவதூறை கண்டிக்கிற வசனங்கள். கற்பை தான் சொல்லக்கூடாது, மத்தெல்லாம் சொல்லலாம்னு விளங்கிக்க கூடாது. இது வந்து ரொம்ப கடுமை. அது ஒரு விஷயம். 4 பேரை 4 சாட்சி கொண்டு வரலன்னு சொன்னா 80 கசேரி கொடுக்கிற அளவுக்கு ஒரு குற்றம், நிரந்தரமா சாட்சி ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிற அளவுக்கு உள்ள குற்றம், துன்யாவிலையும் சாபம் ஆகிரத்திலையும் சாபம் தண்டனை என்று குற்றம். இது போக பொதுவா வேற வேற விஷயங்கள் என்ன, ஒரு காரியத்தில் ஒருத்தர் பொறுப்பா இருப்பாரு, ஆளு 10 ரூபா எடுத்திருப்பாரு, 25 ரூபா தின்றுப்பாரு அப்படிங்கிறது. கடையில் ஒரு ஜாமான் என்று சரி போய் காய்கறி வாங்கிட்டு வர்றான், நம்பி தானே கொடுத்தீங்க, நீங்க பார்க்கல, எப்படியும் 25 ரூபா 3 ரூபாய் எடுத்திருப்பான். 3 ரூபாய் எடுத்துப்பானே அவன்கிட்ட கொடுக்குற, நீ போயிட்டு வாப்ப. 3 ரூபாய் எடுத்திருப்பான்னு ப்ரூஃப் வச்சு ஆதாரத்தை வச்சு எங்களா பில்லு என்னன்னு கேட்டு செய்யணும். இப்படி எல்லாம் வந்து இதுவும் ஒரு மனிதனுடைய 4 பேர் எடுக்கிறவன் இருக்கனால எல்லாரும் இருப்பான்னு சொல்லக்கூடாது. எடுக்கிறவன் இல்லாமலாம் இல்ல, எடுக்கிறவனும் இருக்கிறான், எடுக்காதவன் இருக்கிறான். அதுக்காக 4 பேர் எடுக்கிறதுனால எடுக்காத 50 பேரும் எவன் போயிட்டு வந்தாலும் எடுத்திருப்பான், தின்றுப்பான், இல்லாமையா இருக்கு. தேனை எடுத்தா புறங்க நக்காமையா இருப்பான். இப்படிலாம் பேசக்கூடாது. நக்காதவன் இருக்கிறான், வணங்குதா? அதனால வந்து இது மாதிரி செய்வதை வந்து அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? சூரத்துல் அஹ்ஸாப்ல 33:58 சொல்றான், வல்லதீன யூதூனல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களையும் பெண்களையும் யார் துன்புறுத்துகிறார்களோ, எதை கொண்டு துன்புறுத்துகிறார்கள்? பிகைரி மக்தசபு, அவர்கள் செய்யாத ஒன்றை சொல்லி துன்புறுத்துகிறார்களோ, அதாவது அவர்கள் என்ன செய்யவில்லையோ அதை செய்ய திருடிட்டான்னு சொல்லியோ, அல்லது வேற எதை உன்னை பத்தி இப்படி பேசணும், சும்மா விட்டு அடிக்கிறது. அவன் பேசி இருக்க மாட்டான், அநியாயத்து சண்டை உண்டாக்குறதுக்கான என்ன செய்யறது, அவன் உன்னை பத்தி என்ன சொன்னான் தெரியுமா அப்படிங்கிறது, முடிஞ்சு வச்சுக்காத. இது அவன் செய்யாத ஒண்ணு அவன் தலையில போட்டு அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டு அவனை மன வருத்தத்துக்கு ஆளாக்கி செய்யறமா இல்லையா? அப்படி செய்தார்களே. பிகைரி மக்தசபு, அவர்கள் செய்யாத ஒன்றை சொல்லி மூமினான ஆண்களையும் பெண்களையும் யார் வந்து துன்புறுத்துகிறார்களோ, ஃபக்கத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா, அவர்கள் மிகப்பெரிய அவதூறையும் பெரும் பாவத்தையும் சுமந்திருக்கிறார்கள். சும்மா விட மாட்டேன், இதெல்லாம் சொல்லிட்டு போய் உதறி விட்டு போல நினைச்சிட்டு இருக்கிறியா? அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் அப்படி சொல்லி விட்டு அடுத்தவாவது பேசிவிட்டு அங்க வந்து நீ சொர்க்கத்துக்கு அப்படி கிரீன் சேனல்ல போகலான்னு பாக்குறியா? நடக்காது. பிடிச்சு கணக்கு தீர்ப்பாங்க. பெரும் சுமையை சுமந்துகிட்டு இருக்கிற நீ, பெரிய நோம்பு ஜக்காத்து எல்லாம் காப்பாற்றி விடுமா? இதுல கவனமா இருக்கணும். அடுத்தவன் செய்யாத ஒன்றை நீங்கள் சுமத்துவது வந்து பயங்கரமான பெரிய குற்றம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பிற நலத்தை பேணக்கூடிய நம்மிடத்துல இது வரவே கூடாது. எதுவும் பேச ஒரு நன்மை நமக்கு கிடையாது. அடுத்தவன் விஷயத்துல அவன் தின்னுட்டான்னு சொல்லியோ, அவளோட ஓடி போயிட்டான், இவனோட ஓடி போயிட்டா, இதெல்லாம் சொல்றதுனால நமக்கு ஒரு நன்மையும் கிடையாது. வேணாம், இதை நாவை காப்பாற்றுவது நமக்கு சலாமத்து என்று வழங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒண்ணு. அடுத்தது என்னன்னு கேட்டா, இதே மாதிரியான ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம் தான் பொய் சாட்சி சொல்றது. வேண்டியவனுக்காக வேண்டி, இது ஒண்ணு மட்டும் நிறைய இருக்குது. வேண்டிய ஆளுக்கு சாதகமாக இருக்கிறதுக்காக வேண்டியும், அல்லது வேண்டாதவனை பிடிச்சி தண்டிக்க வைக்கிறதுக்காக வேண்டியும் பொய்யா சாட்சியம் சொல்றது. பொய்யா வந்து ஆமாமா கண்டிப்பா 2 பேரை கூட்டு விசாரிக்கணும், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, 2 பேரும் சாட்சிங்கிறாங்க, இங்க வாப்பான்னு கேட்டா அவன் பார்த்ததே இல்லை, கொடுக்குற காசுக்காக வேண்டி செய்யறான், அல்லது இவன் எதிரி இவன் மேல இப்படிதான் சொல்லணுங்கிறதுக்காக செய்யறான், அல்லது வந்து இன்னொருத்தனுக்கு லாபமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக வேண்டி, நண்பனுக்கு சாதகமா இருக்கிறதுக்காக வேண்டியோ எதிரிக்கு பாதகமா இருக்கிறதுக்காக வேண்டியவெல்லாம் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். கனவுளே நினைச்சிடாது. பொய் சாட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவங்களை பட்டியல் போடுறாங்க. பெரும்பாவம் என்னன்ற உடனே அல்லாஹ்வுக்கு இணை வைக்குதல், அது மாதிரி பெற்றோரை தொல்லைப்படுத்துதல், 3வது சொல்லும் போது ஒரு ஷஹாதத்து ஜூருங்கிறாங்க. இதை சொல்லிட்டு ஒரு ஷஹாதத்து ஜூர், ஒரு ஷஹாதத்து ஜூர், ஒரு ஷஹாதத்து ஜூர்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதை பொய் சாட்சிங்கிறத இந்த 2 வந்து ஒரு தடவை தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், பெற்றோருக்கு தொல்லை கொடுத்தல் சொல்லிவிட்டு இந்த பொய் சாட்சிங்கிறது திருப்பி திருப்பி ஷஹாதத்து ஜூர், ஷஹாதத்து ஜூர், ஷஹாதத்து ஜூர்ங்கிறாங்க. அதை அறிவிக்கிற சஹாபி சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை மூட மாட்டாங்களா என்று நாங்கள் நினைக்கும் அளவுக்கு
திருப்பி 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 சொன்னார்கள். பொய் சாட்சிங்கிறது அவ்வளவு பயங்கரமான விஷயம், சொல்லிடாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்த ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டா இந்த பொய் சாட்சி சொல்வது. இதை திருமறை குர்ஆன்லயே ரொம்ப கடுமையாக அல்லாஹ் கண்டிக்கிறான். சூரத்துல் ஃபுர்கான் 25வது சூராவுல 72வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர், நல்ல மூமின்கள் யார் என்று இலக்கணம் சொல்லும் பொழுது நல்ல மூமின்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் ஒரு காலம் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர், பொய் சாட்சி பேச உண்மையா கண்ணால பார்த்தா தான் சொல்லுவாங்க. அடுத்தவனை பாதிக்கிற மேட்டர்ல வேற பொய் சொன்னா கூட அடுத்தவனை பாதிக்கிறது பொய் சொல்லக்கூடாது. பொய்யில ரெண்டு வகை இருக்கு. பொய் சாட்சி என்பது என்னன்னு கேட்டா பிறருக்கு எதிராக சுமத்துற குற்றத்துக்கு சாட்சி சொல்வது, அது அடுத்தவனை பாதிக்கிற விஷயம். இப்ப இந்த இது யாருக்கு சொந்தம்னு கேள்வி வருது, நீங்க என்ன செய்யறது, இவர் தாங்க வச்சிருந்தாரு பாக்கெட்ல, இவர் எடுத்து நான் பார்த்தேன்னு சொல்றது, அப்ப அவருக்கு கூட இவருக்கு போயிடும். அப்ப அந்த மாதிரியாக பொய் சாட்சி சொல்லும் பொழுது ஒருவனுக்கு சொத்து இன்னொருத்தனுக்கு போயிடும், ஒருவன் செய்யாத தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இதுகள் எல்லாம் ஏற்பட்டு போயிடும். அதனால அல்லாஹ் கண்டிக்கிறான். அதே மாதிரி 4:135 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீங்கள் நீதியை நிலைநாட்டுபவர்களாகவே ஆகிவிடுங்கள். சுஹதா லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு உரிய சாட்சியாளர்களாக இருங்கள். வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரிதான். ஒரு செய்தி பிரச்சனை விவகாரம் வந்துருச்சு, அதை சொன்னால் உனக்கு தான் பாதிப்புன்னு தெரியுது, இல்லைங்க நம்ம மேல தப்பு இருக்குன்னு சொல்லிடணும். எத்தனை வழக்கு நீங்க நீதிமன்றத்தில் வழக்கு குவியுமா, நம்ம தப்ப நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு 50% வழக்கு அடிபட்டு போயிருமாங்க. 50% அடுத்தவங்களை சொன்ன பொய் வழக்கு தானே இருக்குது. அப்ப வலவாளா அன்புசிக்கும், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அவில் வாலிதைனி, உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் சரி. அந்த சாட்சி வாப்பாவுக்கு இது சொன்னா வாப்பாவுக்கு லாபம், இது சொல்லலைன்னா வாப்பாவுக்கு நஷ்டம். சொல்லாத, வாப்பா நஷ்டப்பட்டு போறாரு. பொய் சொல்லித்தான் உன்னுடைய தாப்பனாருக்கும் தாயாருக்கும் லாபம் வரும்னு சொன்னா அது சொல்லாத, அல்லாஹ் சொல்றான். அதாவது உளவாளா அன்புசிக்கும், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரியே, அவில் வாலிதைனி, உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் சரியே, வல் அக்ரபீன, அல்லது உறவினர்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு பாதிப்பாக இருந்தாலும் சரியே, அதை நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். இயக்குன் கனியன் ஃபக்கீரன், அவன் பணக்காரனா இருந்தாலும் சரியே, ஏழையா இருந்தாலும் சரியே. பணக்காரனா அவனுக்குன்னு பேசாத, என்ன உண்மை அதை சொல்லு. ஏழையா அவனுக்குன்னு பேசாத, அதுல என்ன உண்மை அதை சொல்லு. பாப்பாவா பாப்பாக்குன்னு பேசாத, அந்த மேட்டர்ல என்ன உண்மை அதை சொல்லு. உம்மாவுக்குன்னு பேசாத என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுகிறான். 4:135 இந்த மாதிரி வாப்பாவை யார் உறவினருக்காக தான் பெரும்பாலும் பொய் சாட்சி சொல்லுவாங்க எல்லாருமே, அதெல்லாம் சொல்லிவிட்டான். உனக்காகவும் சொல்லாத, வாப்பாவுக்கு சொல்லாத, யாரையும் காப்பாத்துறதுக்கு சொல்லாத, உண்மை என்ன அது பேசிவிடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 5:8 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்காக உழைப்பவர்களாக ஆகிவிடுங்கள். சுஹதா பில் கிஸ்த், நீதிக்கு சாட்சியாளர்களா இருங்க. சாட்சியா இருங்க. எதுக்கு சாட்சியா இருக்கணும், ஆளுக்கு சாட்சியா இருக்காதீங்க, நீதிக்கு சாட்சியா இருங்க. இந்த மேட்டரில் நீதி எது, அதுக்கு சாட்சியா இருங்க. நீங்க சாட்சியா இருக்கிறது இதுல யாரு ரெண்டு பேரையும் பாக்குறது, இவர் பக்கம் பேசுவோம், இவர் பக்கம் பேசக்கூடாது, மூஞ்ச பார்த்துட்டு பேசக்கூடாது. என்ன செய்யணும், விவகாரத்தை விசாரிக்கணும். இந்த விவகாரத்தில் இவன் தான் தப்பு, இந்த விவகாரத்தில் இவன் தான் தப்பு, விவகாரத்தை பாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சுஹதா பில் கிஸ்த், நீதிக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள். சொல்லிவிட்டு 5:8 வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சாரார் மீது உங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு, அலா அல்லா தஅதிலு, அவர்களுக்கு நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம். ஒரு ஆள் நமக்கு பிடிக்காது, அதுக்காக வேண்டி அவனுக்கு எதிராக பேச சொல்லி சைத்தான் நம்மளை தூண்டுவான். ஆனா தூண்டிடக்கூடாது, அப்படிதான் தூண்டுவான் சைத்தான். பிடிக்காத ஆளுங்கும் போது நல்லா மிதி வாங்கட்டும், நான் 4 அடி கொடுக்க போறாங்க, நம்ம சொன்ன ஒரு 10 அடி வாங்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது ஏற்பட்ட பகைமை, அலா அல்லா தஅதிலு, நீங்கள் நீதி செலுத்தாமல் இருக்குமாறு உங்களை தள்ளிவிட வேண்டாம். யஅதிலு, நீதியே செலுத்துங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுவே தக்வாவுக்கு நெருக்கமானது. அது இருந்தாலும் தக்வா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பொய் சாட்சி, இது நீதியும் சேர்த்துக்கலாம். இப்ப நீதி வழங்குதலை இதில் பொய் சாட்சியும் சேர்த்துக்கலாம். இந்த 2 வசனங்களுமே நீதி வழங்குதலை பத்தி பேசுறது பத்தில எதுல இருந்தாலும் நீதி ஆளை பத்தி, அதான் பிறர் நலம் நாடுதல். பிறர் நலம் நாடுதல் என்னன்னு கேட்டா, எந்த விவகாரம் நம்மிடத்துல வந்தாலும் அந்த விவகாரத்தில் உண்மை என்ன, அதன் பக்கம் நில்லுங்க. யாரு கொண்டு வந்தாலும் சரி, விவகாரத்தை பாருங்க, ஆளை பார்க்காதீங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இஸ்லாம் பிறர் நலம் நாடுவதில் சொல்லி காட்டுகிறது. இதையும் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பிறர் நலன்ல உள்ள என்ன தெரியுமா, லஞ்சம். லஞ்சங்கிறது நமக்கு பிறர் நலத்தை பாதிக்கிற விளங்கவே மாட்டேங்குது. லஞ்சத்தை கொண்டுதான் பெரும்பாலான முறைகேடுகள்லாம் இன்னைக்கு நடக்குது. உங்க சொத்தை நான் எனக்கு எழுதிக்கலாம். இன்னைக்கு உள்ள உலக அமைப்புல என்ன செய்யலாம்னு கேட்டா, உங்களுக்கு எவ்வளவு ரெக்கார்ட்லாம் வச்சிருப்பீங்க, உங்களுக்குள்ள சொத்தாவே இருக்கும்.
நான் கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன்னு சொன்னா அது ஏன் சொத்துன்னு மாற்றி தந்துருவாங்க. செய்றாங்களே இல்லைங்களா? வாடகைக்கு இருக்கிற வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அனியா வாடகைக்கு தர்றான், அது எவ்வளவு விசுவாசமா நம்ம இருக்கணும். வாடகைக்கு இருந்துட்டு கொஞ்ச நாள்ல கரண்ட் பில் அவன் பேருக்கு மாத்துவான், அப்புறம் ரசீது அவன் பேருக்கு மாத்துவான். கடைசியில் வீட்டுக்காரன் சொல்லும்போது ஏன் இதுலன்றுவான். வாடகை யார் வாடகை என் வீட்டுல இந்த இருக்கு பாரு. அப்ப இந்த அளவுக்கு இந்த நாட்டில் மாற்ற முடியும். நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டில் வந்து மாற்ற முடியுது. ஏன் மாற்ற முடியுதுன்னு கேட்டா அந்த அடிக்கிற ரூபாய்க்காக தான். லஞ்சம் கொடுத்தோம்னு சொன்னா எந்த ரெக்கார்டும் யாருக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிடலாம், மாத்திரலாம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா வலா தாக்குலு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, அநியாயமான முறையில பிறர் சொத்தை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள். ஓ துதுலு பிஹா இலல் ஹுக்காம், ஹுக்காம்னா நீதிபதிகள், அதாவது அதிகாரம் படைத்தவர்கள். அதிகாரம் படைத்தவர்களுக்கு கொஞ்சத்தை கொடுத்து அதன் மூலம் நெருக்கத்தை ஏற்படுத்தி பிறர் பொருளை சாப்பிடாதீர்கள். லி தாக்குலு ஃபரீகம் மின் அம்பாலின் நாசி பில் இஸ்மி, அநியாயமான முறையில பிறர் பொருளை சாப்பிடுவதற்காக வேண்டி நடுவர்களுக்கு, நீதிமான்களுக்கு, அதிகாரம் படைத்தவர்களுக்கு லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2:188 கண்டிக்கிறான். இதே மாதிரி கருத்தை 4:29 சொல்கிறான். அதனால பிறர் பொருளை சாப்பிடுறதுக்காக வேண்டி லஞ்சம் கொடுத்து பிறர் பொருளை சாப்பிடவே கூடாது. லஞ்சம் கொடுத்து சாப்பிடுறதுங்க அதுக்கு மேல பெரிய குற்றமாய் போய்விடும். இதுலயும் நாம வந்து என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு பிறர் நலனை பேணுகிற விஷயத்துல ஒன்று. அடுத்தது பிறர் நலத்த விஷயத்துல ஒரு பொதுவான காரியங்கள்ல ஈடுபடுறாங்கல்ல, பொது காரியம், அதாவது ஒரு இயக்கத்தினுடைய தலைமை தாங்கிறது, ஒரு ஜமாத்துக்கு தலைவராக இருக்கிறது, ஒரு ட்ரஸ்டுக்கு தலைவராக இருக்கிறது, ஒரு ஒரு கமிட்டிக்கு தலைவராக இருக்கிறது. அப்படிலாம் இருக்கும் பொழுது அவர்கிட்ட கொஞ்சம் பணங்கள்லாம் குவியும், பணம் வரும். அப்ப இந்த மாதிரி வந்தவன் என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த பொது காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நம்ம வந்து கணக்கு சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்பதை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பிறர் நலம் நாடுறது உங்களுக்கு அக்கறை இருக்குமே, ஆனால் எந்த ஒரு என்னுடைய சொந்த விஷயத்துக்கு நான் எவனும் கணக்கு காட்ட வேண்டியதில்லை. பொது காரியத்தினுடைய பொருளை நான் வச்சிருந்தேன்னு சொன்னா, பலருடைய பணத்தை நான் நிர்வாகம் பண்ணக்கூடியவனா இருந்தேன்னு சொன்னா அது கணக்கு காட்ட வேண்டிய பொறுப்பு என்னிடத்துல இருக்கிறது. இல்ல அவர் நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் 5 வேளை தொகையில் அவர்கிட்ட என்னடா கணக்கு கேட்கிற, ஒரு ஆளை காட்டி அவருக்கு எத்தனை தப்லீக்கு போயிருக்காரு, எத்தனை ஹஜ் போயிருக்காரு, அவர்கிட்ட கணக்கு கேட்கிற நீ. இது இஸ்லாத்துல கிடையாது. என்ன செய்யணும், பொதுவான காரியங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள்ட்ட கணக்கு கேட்கணும். என்ன கணக்கு, விவரமான கணக்கு கேட்கணும். இது ஒரு முக்கியமான அம்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு சுலைம் கூட்டத்தாரிடத்தில் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி ஒருவரை அனுப்பினார்கள். அனுப்பி வசூல் பண்ணி வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலாவாரியா கணக்கு கேட்டாங்க. அவர் கொண்டாந்து இருந்தாங்க 50,000 ரூபாய் வசூலாச்சுன்னு கொடுக்குறாரு. என்ன 50,000 ரூபாய், யார் யார் கொடுத்தா சொல்லு, என்ன 50,000 ரூபாய், யார் எவ்வளவு கொடுத்தாப்பா, என்ன 50,000 விளையாடுறான்ட்டாங்க. இந்த விளையாட்டு வச்சுக்கிற பெரிய தொகையை பார்த்தோன்னு செஞ்சிடக்கூடாது. 50,000 வந்துருச்சுல, கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். அவர் சஹாபி, யார் அனுப்புவாங்க, தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. ஒரு ஜக்காத்தை வசூல் பண்ண அனுப்புறதா இருந்தா பொதுவாக இந்த பேர்கள் வராது. அதுல இந்த ஹதீசுகள்ல ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா, ஹதீசுகள்ல எந்த ஆளை பத்தியாவது குறை சொல்ற மாதிரி ஒரு ஹதீஸ் வருதுன்னு வைங்களேன், ஒரு மனிதர் தான் சொல்லுவாங்க சஹாபாக்கள். அவங்களுடைய பண்பாடை பாருங்க. ஒரு ஆளை ரசூலுல்லாஹ் திட்டினாங்கன்னா ஒரு மனிதரை திட்டினார்கள், அது பெரிய சஹாபியா கூட இருக்கலாம். அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், அதையும் காலகாலத்துக்கு நடிச்சிருக்க வைக்கணும், அதையும் பேரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு காலத்துல இந்த மாதிரி பேரை கிடைக்காது. அதுக்காண்ட அனாபதைன்னு விளங்கி இருக்கக்கூடாது. ஒரு மனிதரை வசூல் பண்ணுவதற்கு ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்கன்னா அதுக்கு ரொம்ப தகுதியான ஆளா இருக்கணும். ஜக்காத்துக்கு வசூல் பண்ணுவது என்பது ஒரு அதிகாரி, ஒரு நிர்வாகி மாதிரி உள்ளது, ஏறக்குறைய தாசில்தார் மாதிரி உள்ளது, கலெக்டர் மாதிரி கூட வச்சுக்கலாம். கலெக்டர் அதுல இருந்து வந்ததானே, கலெக்டர்ங்கிற வார்த்தையை கலெக்ஷன் பண்றதுனால தான் கலெக்டர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை கலெக்ட் பண்றதுக்காக தானே அந்த கலெக்டர் நியமிக்கிறாங்க முதல்ல. அதுல இருந்து கலெக்ஷன் பண்ற வேலையை உங்களுக்கு அந்த பேரை அந்த மாதிரி வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கலெக்டர்ங்கிற பேரை கொடுக்குறாங்க, கலெக்ஷன் பண்றவர்னு நிர்வாகிக்கு. அப்ப வந்து ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி பணத்தை வருவாய்த்துறையை தான் என்ன செய்யறாங்க, நியமிக்கிறாங்க. ஒரு வருவாய்த்துறை அதிகாரி அவர். அப்படி பாத்தீங்கன்னா ஜக்காத் வசூல் பண்ண அனுப்பப்பட்டவர் வந்து ஒரு வருவாய்த்துறை அதிகாரி, ஒரு கலெக்டர், ஒரு தாசில்தார், ஒரு ஆர்டிஓங்கிற லெவல்ல உள்ளவர். அவர் வசூல் பண்ணிட்டு வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி 1500வது ஹதீஸ் கணக்கு கேட்டார்கள். சஹாபிட்ட கணக்கா, சஹாபாக்கள் நம்ம நினைக்கிறோம் ஹாஜியார்ட்ட கணக்கு கேட்கலாமா? இந்த ஹாஜியாரோட இந்த சஹாபி பெரிய ஆள் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலக்ட் பண்ணி அனுப்புனாங்களே, அவர் பெரிய ஆள் இல்லையா? அஜத்திட்ட கணக்கு கேட்கலாமா? அவர் எவ்வளவு பெரிய தாயி பிரச்சாரம் பண்ண, அவர்கிட்ட கணக்கு கேட்கலாமா? இவர்கிட்ட கணக்கு கேட்கலாமா? எவர்கிட்டையும் கேட்கணும். நம்ம அதுல நம்ம கணக்கு கேட்காட்டி தான் கெடுக்கணும். யார் அவன் நல்லா இருப்பான், 4 பேரை கரெக்டா வச்சிருப்பான், நீங்க கேட்கலன்னா 5வது அவனே கணக்கு வைக்க மாட்டான். ஒருத்தன் கெடுக்கிறது யாருன்னு கேட்டா சமுதாயம் தான் கெடுக்குது. ஒருத்தன் நல்ல மனுஷனை ஒழுங்கா நல்லவனாவே இருப்பாங்க, 10,000 ரூபாய் வரும், கரெக்டா எழுதி வச்சிருப்பான், அது போய் வரவு எவ்வளவு எல்லாம் எழுதி வச்சிருப்பான்.
நீங்க கேட்கறல, நீங்க எதுக்கு எனக்கு, நீங்க என்னங்க கரெக்டான ஆள் தானங்கன்றானா, அதை பார்ப்பான், என்னோட கேட்க மாட்டேங்கிறாங்களே, அடுத்த எழுதி வைப்பான், அடுத்த இது வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வான், பாக்கெட்ல வச்சு எடுத்து திங்க மாட்டான். இதுக்கு கூட எதுவும் கணக்கு வைக்க மாட்டான், நம்ம தான் எது செஞ்சாலும் தெரியுங்கிறாங்கல்ல. கடைசியில் அதுக்கப்புறம் திங்க ஆரம்பிச்சிருவான். அப்ப பொது காரியத்தில் ஈடுபடுறவர்கிட்ட கணக்கு காட்டுவதும் கணக்கு கேட்கிறதும் பொது நலன்ல பிறர் நலன் ஆடுறதுல உள்ளது. கணக்கெல்லாம் கேட்காம ஆகா ஒரு அவனே உழைச்சு என்ன செய்வான், ஒரு வீடு கட்டுவான், அவனே உழைச்சு ஒரு கார் வாங்குவான், கார் வாங்கிட்டான், அப்ப பேசுவாங்க. ஏன் நீ அப்ப பேசுற, அவன் உழைக்க மாட்டான், மனசு உழைக்க மாட்டான், சம்பாதிக்க மாட்டானா? அப்ப நீ முதல்ல ஸ்டார்டிங்ல நீ கரெக்டா இருந்தேன்னு சொன்னா நீ இதை கேட்க தேவையே இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு கேட்டு ஒரு முன்மாதிரி காட்டிருக்கிறாங்க. அது போக இந்த பொது காரியத்தில் இருக்கும் பொழுது, இப்போ உதாரணமா உங்களை வந்து டிசம்பர் 6க்கு போய் வசூல் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. போய் வசூல் பண்றீங்க. வசூல் பண்ணும்போது ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கு, நீங்க உங்களுக்கு 1000 ரூபாய் வச்சுக்கிறீங்க. 10,000 ரூபாய் வந்து டிசம்பர் 6 தாமுக கொடுத்துட்டாரு. ஒரு 1000 ரூபாய் என்ன பண்றாரு, உங்களுக்கு தர்றாரு, நீ வாங்கி பாக்கெட்ல வச்சு வந்துடுறீங்க. அப்படித்தானே செய்வோம், நமக்கு தானே தந்தாருங்கிறோம். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவர்களுக்கு என்ன இலக்கணம் இருக்கிறான்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலெக்டரா நியமிக்கிறாங்க வசூல் பண்றதுக்காக வேண்டி. அவர் போய் என்ன செய்யறாருன்னு கேட்டா, வசூல் பண்ணிட்டு வர்றாரு. வந்து என்ன சொல்றாருன்னா, நிறைய ஜாமான் கொண்டு வர்றாரு, நிறைய பரக்கத்தா வசூல் பண்ணிட்டு வர்றாரு. ஜக்காத்தை வந்து கொண்டாந்து போட்டுட்டு, இதெல்லாம் ஜக்காத்துன்னு வந்தது, கொஞ்சத்தை அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இது எனக்குன்னு தந்தாங்க. அவர் என்ன செய்யறாரு, ஜக்காத்து கணக்கு கரெக்டா வாங்கிவிட்டேன், இது என்ன செஞ்சாங்க, இது எனக்குன்னு தந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் எடுத்து வைக்கிறார், எனக்குன்னு சொன்னாங்கன்னு. பொய் சொல்லல அவரு, சஹாபி பொய் சொல்ல மாட்டாரு, அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து எடுத்துக்கிறவனா இல்ல, எடுத்துக்கிறான்னு சொல்லாம அவர் எடுத்துக்கலாம், இங்க கொண்டாந்து போட்டுட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அவர் எடுத்துக்கொள்ள நினைச்சாருன்னு சொன்னா வீட்டுல தெரியாம வச்சு போட்டு பிற இவ்வளவுதான் தந்தாங்கன்னு சொன்னா அது ஒண்ணு சொல்லிட்டு போயிடலாம். அவர் என்ன பண்றாருன்னா, அல்லாஹ்வுக்கு பயந்து, இது அல்லாஹ்வுடைய சொல்ல, இந்த இருக்கு 2 லட்சம் ரூபாய் இருக்குது, உதாரணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கூட 2 லட்சம் ரூபாய் இருக்கு, இந்த எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, இந்த இருக்குன்னு காட்டுறாரு. காட்டினவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபஹல்லா ஜலஸ ஃபீ பைத் அபீஹி, இவர் வந்து ஒரு வாப்பா வீட்டுல உட்கார்ந்து இருக்க கூடாதா, அல்லது உம்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்க கூடாதா, உட்கார்ந்துட்டு அப்ப இந்த 2000 ரூபாய் வரதான்னு பார்க்க கூடாதா? அட நீ வீட்டுல உட்கார்ந்தா கிடைச்சுக்குமா 2000 ரூபாய்? நீ போனதுக்கு தானே உனக்கு தந்தா, நீ உங்க வீட்டுல உங்க அப்பா வீட்டுல இருந்தா அந்த 2000 ரூபாய் தேடி கொண்டாந்து உங்களுக்கும் தருவாங்களோ, உங்க உம்மா வீட்டுல இருந்தா கொண்டாந்து, ரசூல் அப்படி கேட்கறாங்க, ஹல்லா ஜலஸ ஃபீ பைத் அபீஹி அவ் பைத் உம்மிஹி, பாப்பா வீட்டுல உம்மா வீட்டுல நீ இருந்தான்னு சொன்னா உங்களை தேடிக்கிட்டு வந்து உங்களுக்கு அன்பளிப்பு தருவாங்களோ, போடுதுல எல்லாத்தையும் அப்படின்ட்டாங்க. அப்ப ஏன் இந்த மாதிரி தருவது எதுக்கு தருவாங்க தெரியுமா, நீங்க இந்த கணக்கை சரியா பார்க்காம இருக்கிறது தான் தருவாங்க. நீங்க போனீங்கன்னா இது தாங்க, நீங்க துருவி விசாரிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதை நீங்க வச்சுக்கிறீங்க, இந்தாங்க சக்காத்துன்னு சொல்லி தந்துருவாங்க. அப்ப நீங்க ஏதோ ஒரு நோக்கத்தை தான் கொடுப்பாங்க. அதனால பொது காரியத்திற்கு இறங்கக்கூடிய நேரத்தில் உங்களை வந்து சவுதிக்கு போய் ஏதாவது வசூல் பண்றாங்க, தௌஹீத் ஜமாத்துன்னு அனுப்புறோம், போயிட்டு வரும்போது 2 லட்சம் ரூபாய் வசூல், ஒரு 20,000 நீங்க வச்சுக்கிறீங்கன்னு தர்றாங்க, எடுக்க கூடாது, எடுக்கிற ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க அப்பா வீட்டுல நீங்க உட்கார்ந்து தருவானப்ப, நீ போன காரியத்துக்காக தான் தரப்பட்டிருக்குது, அதெல்லாம் கேட்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொல்றாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யஅகுது அஹதும் மின்ஹு ஷையா, இது மாதிரி அவனுக்கு பொது காரியத்தில் ஈடுபடும் பொழுது அவனுக்கு என்று கொடுக்கிற காசு இருக்க, அதை எவனாவது எடுப்பானையானால் இல்லா ஜாபிஹி யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அதை தலையில் சுமந்தவனாக வருவான். நீ வந்து திருடுன மாதிரி மோசடி செஞ்சு எப்படி தூக்கிட்டு வருவியோ அந்த மாதிரி உனக்கு தான் விரும்பி தந்தார்கள். நீ நேற்று தந்தாங்களா, இன்னைக்கு தந்தானா, வீட்டுல உட்காந்து தந்தானா, அப்ப நீ உன்னை அந்த அதிகாரி இவரை அறிமுகப்படுத்திக்கிட்டா நல்லதுங்கிறது உனக்கு தந்திருக்கிறான், வாங்கிறாத. இப்படித்தான் லஞ்சத்தின் வாசல் திறக்கப்படும். அதே மாதிரி தான் நீங்க நினைச்சுக்கிறேன்னு, கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை கொடுக்குறா இல்ல, வரதட்சணைக்கு என்ன செய்யறாங்க, நாங்க கேட்கல அவ்வளவுதான் தந்தாங்க, ஏன் நேற்று தர வேண்டியதானே, ரசூல்லா கேட்கிற மாதிரி நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற மாதிரியே இந்த பொண்ணு பேசுற பேச்சு நடக்கணும் தந்தானா, போன மாசம் தந்தானா, அதுக்கு முந்தின மாசம் தந்தானா, இந்த பொண்ணு இப்ப வேணான்னு சொல்லிவிட்டு தருவானா, எதுக்கு தர்றான், இது அன்பளிப்பா தர்றதா, இப்படி ஒரு காரணம். சில பேர் நாங்க கேட்க அவ்வளவுதான் தந்தாங்க, அப்படிதான் அவரு சொன்னாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. அந்த ஆளு அப்படித்தான் சொன்னாரு, களவாங்கல திருடல, அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்களா கொடுத்தாலும் எதுக்கு தர்றாங்கன்னு தெரியுது நல்லா, அவங்களா தந்தாலும் இது வாங்கல கொடுக்கலன்னா வீட்டுல குடும்பப்படுத்துவாங்க, மாமியா குடும்பம் நடக்கும், நம்ம பிள்ளை ஒழுங்கா வாழ விட மாட்டாங்க, கொடுத்தா தான் அதுக்கு சேஃப்டின்னு தான் தர்றான். அப்ப நீ வந்து இல்ல தராமலே சேஃப்டியா வாழும் பார்த்துட்டு பின்னாடி வந்து கொடு, 1 வருஷம் கழிச்சு கொடுவோம் உங்களுக்கு,
அப்படின்னு சொல்லிருப்பியா நீ? அப்ப வந்து அதான் ஜாக்கன்னு வாங்கிக்கிறீங்களே, பச்சையே தெரியுது இதுதான் டவுரி தான். வேற டவுரின்னு சொன்னா வாங்க மாட்டேன்னு வேற பேரவே சொல்லுவாங்க. இப்ப லஞ்சத்தை வந்து அன்பளிப்புன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அதே மாதிரி ஒரு பேரை மாத்திக்கிட்டு கொடுக்குறாங்களே தவிர இந்த வரதட்சணையை மறைமுகமா தந்தாங்க வாங்கணுங்கிறீங்களே, அதுக்கெல்லாம் இதுல பதில் இருக்கு. இது சஹீஹுல் புகாரியில இந்த சம்பவம் பல இடங்கள்ல, அதாவது சுமந்து கொண்டு வருவானா, ஒரு ஒட்டகத்தை எனக்கு தந்தான்னு வாங்கிட்டு வந்தா அதை தோல்ல தூக்கிட்டு வருவேன், ஒரு ஆட்டை வாங்கிட்டு வந்தா அதை தோல்ல தூக்கிட்டு வருவேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு சொல்லல, இவ்வளவு கோவம் பாருங்க, ஒரு வார்த்தைக்காக வேண்டி இது எனக்கு தந்தது இது பொது காசுன்னு சொன்னதுக்காக வேண்டி ரசூல் அவ்வளவு சொல்லிவிட்டு ரெண்டு கையை தூக்குறாங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ், நான் சொல்லிவிட்டேன், நாளைக்கு இந்த ஆளுக்கு வந்துகிட்டு எனக்கு தந்தன்னு சொன்னா நான் பொறுப்பு இல்லைன்ட்டாங்க. அந்த இடத்துல கையை தூக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம, அவங்களுடைய அக்குல் எங்களுக்கு தெரியுது, அக்குல் தெரியுற அளவு கையை தூக்கி அல்லாஹும்ம ஹல் பல்லகுத்து யா அல்லாஹ், நான் சொல்லிவிட்டேனா, இவர்களுக்கு நான் சொல்லிவிட்டேனான்னு ரெண்டு கையை இப்படி தூக்கிட்டு சொல்றாங்க. அப்போ ஒரு சின்ன மேட்டரா நீங்க நினைக்கிறீங்க, அது எவ்வளவு ஆத்திரம் இருந்தா சொல்லுவாங்க. இதை வந்து ஏன்பா அப்படி செய்யணும் சாதாரணம் சொல்லிட்டு போற விஷயத்த இது வந்து டேஞ்சரான மனப்பக்குவம். இது ஒரு காரியத்துக்கு தான் அது தரப்படுதுன்னு தெரியுது, அவன் சொல்றான் அதுக்கு தரலங்கிறான். இதெல்லாம் இன்னைக்கு லஞ்சம் வாங்குறான். 50 பேருக்கு இந்த நம்மள ஒரு அதிகாரி உட்காந்துருப்போம், நீங்க காரியம் நீங்க சும்மா வச்சுக்கிறீங்க, லஞ்சம் இல்லை சும்மா வச்சுக்கிறீங்க, தூக்கி மூஞ்சில கடை என்னோட சும்மா வச்சுக்கிறது, நீ இந்த சீட்டை நான் இல்லாட்டி தருவியா, என்ன சும்மா வச்சுக்கிறது, நான் மாமலா மச்சானா உனக்கு, நீ என்னையா எனக்கு சும்மா கேட்கணும். ஒரு மூமினா இருந்தால் இதுக்கு பயப்படணுமா? சீட்ல ஒரு அதிகாரியா இருப்பீங்க, ஒரு ரேஷன் கார்டு கொடுக்குற அதிகாரியா இருப்பீங்க, கையெழுத்து போட வேண்டியிருக்கும், கையெழுத்து போட்டு 50 ரூபா கவர்ல வைப்பான், அதுக்கு சம்பளம் வாங்கிறீங்களா, இதே வாங்குற அன்பளிப்பு இல்லை அன்பளிப்பா வச்சுக்கிறீங்க. உனக்கு என்னடா அன்பு எனக்கு அன்பு இருக்குன்னு மோளை கட்டிருக்கிறியா, உன் மோளை நான் கட்டிருக்கிறேன், என்ன அன்புங்கிற, நீ யாரு நான் யாரு, இந்த காரியத்துக்காக தான் நீ தர்ற, இதுக்கு நான் அரசாங்கம் சம்பளம் வாங்கிடுறேன், தூக்கிட்டு போடாடணும். அதான் ஒரு மூமின் செய்யணும். அதுக்கு தான் அந்த மாதிரிலாம் ஊழல் லஞ்சம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கோவப்பட்டு தொற்றாதே எடுத்துறாதே தூக்கிட்டு வருவேன். அதுவும் நிக்கல, இவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ், நான் சொல்லிவிட்டேன் எனக்கு சம்பந்தம் இல்லை. பொது காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கணக்கு வைத்திருக்க வேண்டும். அதோட தொட்டு பாத்திரக்கூடாது, நமக்கு தந்தது இது எனக்கு தந்தது இதெல்லாம் அந்த விளையாட்டை வச்சுக்க கூடாது. உனக்கு தந்தாலும் அது வந்து பொதுவாகத்தான் சேர்க்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி பிறர் நலத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, எத்தனை பேருங்க அடுத்த ஆள் கஷ்டப்படுறான் 100 200 கொடுத்துட்றாங்க, கொடுத்துப்புட்டு சொல்லி காட்டான் பாருங்க, அது கொடுக்காம இருந்திருக்கலாம், அவன் அப்படி நொறுங்கி போயிடுவான். ஒரு வாங்கினவருக்கான இவன்ட்ட வாங்காம இருந்திருக்கலாம் போல இருக்கு, இதை வந்து சொல்லி நம்ம பேரை டேமேஜ் பண்றானே. ஒரு மனிதனை கொடுக்கிற சொல்லி காட்டணுமா, சொல்லி நீ கொடுக்காம இருப்பது ஒன்னா சொல்லி காட்டணும் மார்க்கத்துல. ஏன் தெரியுமா, எவனெல்லாம் சொல்லி காட்டினானோ அவன் கொடுக்கலன்னு அர்த்தம் அல்லாஹ்வுடைய கணக்குல. நீ மறுமைக்கு தானே கொடுத்த, சவாபுக்கு தானே கொடுத்த, கொடுத்துட்டு சொல்லி காட்டி விட்டால் ஒரு சவாபு அல்லாஹ் இடத்தில் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை எப்படி சொல்றான், 2:264 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, லா துப்திலு சதகாத்திக்கும், உங்களுடைய சதகாக்களை உங்களுடைய தர்மங்களை வீணாக்கி விடாதீர்கள், பில் மன்னி, சொல்லி காட்டுவதன் மூலமாக வீணாக்கி விடாதீர்கள். சொல்லி காட்டினா வீண்கிறான். ஒல் அதா, தொல்லை கொடுப்பதன் மூலமாக சில பேர் சொல்லி காட்டுவான், சில பேர் வாங்குறவனை தொல்லைப்படுத்தி கொடுப்பான். வாங்குறவன் என்ன செய்யறது, அவனை மட்டப்படுத்தி கேவலப்படுத்தி தூக்கி எடுத்துவிட, இது வந்து இதுவும் அழிஞ்சு போயிடும். அதாவது தொல்லைப்படுத்தவும் கூடாது, சொல்லி காட்டவும் கூடாது. ஒரு தர்மம் செய்யக்கூடியவர்கள் தங்கள் தர்மத்தை பாதுகாக்க நினைத்தார்களே ஆனால், ஆகிரத்தில் அப்படியே சேமித்து வைத்து பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டார்களே ஆனால், ஒரு கட்டத்திலையும் நான் அவனுக்கு அதை செஞ்சு கொடுத்தேன், நான் தான் இது வாங்கி கொடுத்தேன், நான் தான் சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், நான் தான் அந்த சட்டை போட்டுக்கிறான் நான் வாங்கி கொடுத்தேன், அதை வச்சுக்கிறத செய்யாது. யாரு கொடுத்தாலும் சரி சொல்லி காட்டுற வேலை இருக்கவே கூடாது. எவ்வளவு பெரிய ரிலேஷனுக்கு கொடுத்தாலும் சரி, எதிரி கொடுத்தாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் சரி, சின்னது கொடுத்தாலும் சரி, பெருசு கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் நாடி நன்மையை நாடி செய்யணும். அதே மாதிரி வந்து 2:262 அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் தங்கள் பொருள்களை செலவழித்து சும்ம லா யுத்பியூன மா அன்ஃபகு மன்னன் வலா அதன், தாங்கள் செலவழித்ததுக்கு பிறகு சொல்லி காட்டுதலையோ அல்லது தொல்லைப்படுத்தலையோ தொடரவில்லையோ, லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்குத்தான் அவர்களுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. கொடுத்து விட்டு யார் சொல்லி காட்டலையோ அல்லது வாங்கினவனை தொந்தரவுப்படுத்தலையோ தொல்லைப்படுத்தலையோ, ஒரு உதவி செஞ்சு விட்டு அவனை கசக்கி வேலை வாங்கி கொடுவாங்க. 100 ரூபாய் கொடுத்து விட்டு, டே அந்த வாங்கிட்டு வாடா, இதை வாங்கிட்டு வாடா, நீ தர்மம் வேலைக்கு வாங்கின வேலை விஷயம் வேற, நீ அன்பளிப்பா கொடுத்து விட்டு தர்மம் செய்யற, தர்மம் கொடுத்து விட்டு அவனுக்கு தொல்லை கொடுக்கறது. அவனை வந்து சில பேர்லாம் என்ன செய்வாங்கன்னா, சில சேட்டை பண்ண சொல்லி அவனை வந்து ஏதாவது சில 2 தோப்பு கண்ணம் போடுறான், 8 தர்றேன், அது குனிஞ்சு அந்த கல்ல எடுத்து 100 ரூபா தர்றேன்,
இப்படி இதெல்லாம் வந்து இது இந்த இதுல காலேஜில் யூடிசிங் பண்ணுவாங்கல்ல, இது ரேக்கிங், அந்த மாதிரியான காரியங்களை செய்ய சொல்லி பணம் கொடுக்குறவன்லாம் இருக்கான் சமுதாயத்தில். அதெல்லாம் தொல்லைப்படுத்துறது, அப்படி எல்லாம் கொடுக்க கூடாது என்று ரசூல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அபூதாவுதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், அபூதாவுதுல 3565 ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. 3 பேரிடத்துல அல்லாஹ் மறுமை நாளில் பேசவே மாட்டான். சில பேசுறது பெரிய பாக்கியம், 3 பேர் பேச மாட்டான். அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா சொல்லி காட்டினவன். அல்ல அந்த கொடுத்ததை சொல்லி காட்டினா பாருங்க, கொடுத்ததை போய் சொல்லி காட்டுறீங்கடா, உனக்கு நான் கொடுத்ததை சொல்லி காட்டுறா என்ன வருது? அதான் கபனா இல்லையா? உனக்கு நான் தந்திருக்கிறேன் அதையெல்லாம் சொல்லி காட்டுறாந்தா எத்தனை புஸ்தகம் எழுதுன்னு நீ வந்து அற்பமா 200 ரூபாய் கூட சொல்லி காட்டி இருக்கிறியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விரும்புறது கிடையாது. இந்த மாதிரியான காரியங்கள்ல இருந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாது, கெட்ட பேச்சு பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அது மாதிரி அமானிதத்தை நிறைவேற்றணும். அமானித மோசடிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் நம்ம கிட்ட போச்சு. நம்பி முனாஃபிக்குடைய அடையாளம், முனாஃபிக்கு 3 அடையாளம் இருக்கிறது. அதுல ஒண்ணு இதத்து மீன காண, நம்புனா மோசடி செய்வான், நம்பி கொண்டு வச்சிருப்போம் இல்லையேன்றான். அப்ப இதெல்லாம் பிற நலத்தை பாதிக்கிற விஷயங்கள்ல உள்ளது. இவற்றை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பிறர் நலம் நாடுவதில் ஒரு சுருக்கமாக சொன்ன சில செய்திகள். இது போக வேற சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி